எனக்கு 5 தான் இல்லைன்னு டவுட் இருந்துச்சு. ஸோ 5. ஐயோ கன்ஃபார்மாக இது பயாஸ் இல்லை. கை விரிக்காதீங்க, கையை க்ளோஸ் பண்ணுங்க. இது பயாஸ் இல்லை. ஓகே, நம்பர் 5 கன்ஃபார்ம் பயாஸ் இல்லை. நம்பர் 1 மேபியில் இருந்துச்சுல்ல, ஸோ நம்பர் 1 பார்க்கலாம். ஏன்னா எனக்கு நம்பர் 4 தான் பயாஸாக இருப்பான்ட்டு 300% டவுட் இருக்கு. தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கேன். நம்பர் 1. ஹேய், என்ன எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? இது பயாஸ் மாதிரி இருக்கு. அப்போ நம்பர் 4 இது பயாஸ் மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்பர் 4 வாங்க. ஏய், இது உழைப்பாளி கை மாதிரி இருக்கு. இது ரித்திகா இருக்கும். இதுல அது நம்பர் 4ஆ? நம்பர் 4, நம்பர் 1, நம்பர் 5. அப்போ வந்து செகண்டாக வந்தது நம்பர் 1 செகண்டாக வந்ததா பயாஸ். ஃபஸ்ட்டு வந்தது இல்லை, லாஸ்ட் வந்தது இல்லை. நம்பர் 5 எலிமினேட் கரெக்டாக பண்ண பார்த்தீங்களா இல்லையா? எனக்கு தெரியாத பயாஸ் யாருன்னு. கன்ஃபார்மா இருக்காது, ஏதோ சீட்டிங் பண்ணிட்டாங்க நடுவில். ஏய், கரெக்டா சொல்லுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், நம்ப மாட்டேன். கன்ஃபார்ம் ஏதோ சீட்டிங் பண்ணிட்டுக்கிறீங்க. ஏய், ஏமாத்துறா மறுபடி தோற. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறேன். என்னால நம்ம முன்னாடி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். கை இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஏய் பாரு, நான் ஆரம்பத்துலேருந்து நம்ம நீங்கள் 4 தானே, கரெக்டாக 4 போட்டு வச்சிருக்கேன் கைஸ். என்ன இந்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன். என்னால நம்ம முல்லை கை தட்டுங்க. பெருமையாக